அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. கிராஜுவிட்டி கணக்கீடு 10 ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் 60,000 ரூபாய் ஊதியம் பெறுகிறார். ஸோ அவரோட பணிக்கொடை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பணிக்கொடை என்பது பல ஆண்டுகளாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு நிறுவனங்கள் வழங்கும் ஒரு வகையான நன்றி போனஸ் ஆகும். ஸோ இந்த தொகை பணியாளர்களின் இறுதி சம்பளம் மற்றும் சேவை காலங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இது பணிக்கொடை செலுத்தும் சட்டம் 1972 கீழ் ஒரு குறிப்பிடத்தக்க சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் இதில் தகுதியானவர்கள் பார்த்தோம்னா, ஒரு நிறுவனத்தில் குறைந்தது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு மட்டும் இந்த பணிக்கொடை சலுகைகள் கிடைக்கும். இறப்பு அல்லது இயலாமை போன்ற சில சூழ்நிலைகளில் இந்த 5 ஆண்டு குறைந்தபட்ச ஊதியம் தேவையில்லை. ஸோ அடுத்ததா கிராஜுவிட்டி பார்த்தோம்னா, 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை பணியமர்த்தியுள்ள நிறுவனங்கள் பணிக்கொடை விதிகளுக்கு இணங்க வேண்டும். இருப்பினும் சில சிறிய நிறுவனங்கள் தங்கள் கொள்கைகளை பொறுத்து தானாக முன்வந்து இந்த பலன்களை வழங்கக்கூடும். ஸோ பணிக்கொடை எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணம் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊழியர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தார் அப்படின்னு நம்ம வச்சுட்டு அவரோட அடிப்படை ஊதியம் 60,000 என்று வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிராஜுவிட்டி எவ்வளவு இருக்கும்னா, பணிக்கொடை தொகையை முதல்ல கணக்கிடணும். ஸோ அதில் பணிக்கொடை தொகையை கணக்கிட ஒரு பணியாளரின் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கடைசியாக பெறப்பட்ட அடிப்படை சம்பளமும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்காக ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதில் கிராஜுவிட்டி ஈக்குவல் டு அடிப்படை சம்பளம் பிளஸ் டிஏ இன்ட்டு 15/26 இன்ட்டு மொத்த பணி ஆண்டுகள். இங்கே 15/26 அப்படிங்கிறத பார்த்தோம்னா 15 நாட்கள் சம்பளத்தை குறிக்கிறது. அதாவது சராசரியாக மாதத்திற்கு இந்த 26 வேலை நாட்களாக கருதப்பட்டால் மொத்த பணி ஆண்டுகளில் என்பது பூர்த்தி செய்யப்பட்டுள்ள ஆண்டுகளை குறிக்கிறது. ஸோ 6 மாதங்களுக்கு மேல் இருந்தால் அது ஒரு முழு ஆண்டாக கருதப்படும். ஸோ இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பணிக்கொடை ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு 15/26 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு 0.5769 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 34,610. ஸோ அதோட 10 பெருக்கும் பொழுது 3,46,140 ரூபா. அதாவது 10 வருட சேவைக்காக தோராயமாக அவருக்கு 3 லட்சம் பணிக்கொடை கிடைக்கும். ஸோ சேவை காலம் எவ்வாறு கணக்கிடுவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியர் 7 வருடங்கள் மற்றும் 8 மாதங்கள் பணிபுரிந்தால் அது 8 ஆண்டுகளாக கருதப்படும். இருப்பினும் பணிக்காலம் 7 வருடங்கள் மற்றும் 3 மாதங்களாக இருந்தால் 7 ஆண்டுகள் மட்டுமே கணக்கிடப்படும். இந்த விதி பணிக்கொடையின் அளவையும் பாதிக்கிறது. எனவே பணியில் சேரும் மற்றும் பணியிலிருந்து விலகும் தேதிகளின் சிறப்பு கவனம் செலுத்துவது முக்கியம். ஸோ பணிக்கொடை ஒரு போனஸ் அல்ல, இது ஒரு உரிமை அப்படிங்கிறது தான். ஸோ பணிக்கொடையை வெறும் போனஸாக கருதுவது தவறு. இது ஒரு பணியாளர்களின் சேவை காலத்திற்கு ஈடாக வழங்கப்படும் சட்டப்பூர்வமான உரிமை. ஒரு ஊழியரின் நிறுவனம் கிராஜுவிட்டி சட்டத்தின் கீழ் அவர் அந்த நிறுவனத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தால் அவருக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேரும்.